செய்வதற்கு எல்லா துறைகளில் இருப்பவர்களுக்கும் உரிமை உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களும் அதே போல வெள்ளித்திரையில் இருப்பவர்களும் அரசியலுக்கு வருவதற்கு எல்லா உரிமைகளும் உண்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு அங்கமாக தன்னுடைய மன்றங்களை நாடுபுறாவிலும் பல்லாயிரக்கணக்கான மன்றங்களை ஏற்படுத்தி 67 தேர்தலிலும் 71 தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு பக்கபலமாக இருந்து ஆதரவு கொடுத்து அவற்றை வெற்றியை தேடிக் கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்தார் என்பது நாடறிந்த உண்மையாகும். அதன் பின்னர் ஒரு கட்டத்தில் அவர் கட்சியிலிருந்து வெளியேறி தனி கட்சியை ஆரம்பித்த பிறகு அந்த மன்றங்கள் எல்லாம் அப்படியே கட்சியினுடைய கிளைக்களங்களாக ஆக்கப்பட்டன. எனவே கலை உலகிலே இருந்து வருகிறவர்களுக்கு உரிமை உண்டு. அதை பற்றி நான் ஒருபோதும் விமர்சிக்க தயாராக இல்லை. ஆனால் அவர்கள் நினைக்கிறபடி அவர்கள் மனக்கோட்டை அது கடற்கரை மணலிலே எழுப்புகின்ற மணல் கோட்டையை போல சரிந்து விழுமே தவிர அவர்கள் எண்ணப்படி நடக்காது. நடக்கப் போகிற தேர்தலில் இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணிதான், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிதான் மகத்தான வெற்றியை பெறும். திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே தனிப்பெரும்பான்மை அந்த கட்சிக்கே கிடைக்கும். தொடர்ந்து இந்த ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்து நடத்துவார் என்பது என்னுடைய முழு நம்பிக்கையாகும். படத்தை அவர்கள் வெளியிடுவதற்கு எல்லா உரிமையும் உண்டு. சென்சார் என்ன காரணங்களுக்காக தடுத்து வைத்திருக்கிறது என்பது அந்த சென்சார் போர்டினுடைய விளக்கம்தான் தெரிவிக்க வேண்டும். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த தடையை சென்சார் போர்டினர் இது மாதிரி படங்களுக்கு முதலிலே தடுத்தாலும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாகவே அதை நீக்கிக் கொள்கிறார். ஆகவே அந்த திரைப்படம் வருவதிலே எந்த விதமான தடையும் இருக்கா. அதே மாதிரி பராசக்தி படத்துல பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச பராசக்தி எல்லாம் குணசேகரன் கதாநாயகனாக இருந்து அந்த கோர்ட் சீன்ல பேசுறாரே, கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் குடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்று சிம்மக்குரலோன் சிவாஜி கணேசனை அந்த பாத்திரத்திலே டாக்டர் கலைஞர் நடிக்க வைத்த அந்த பராசக்தி மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த பராசக்தியை நான் பார்க்கல, எனக்கு ஒன்றும் தெரியாது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.